வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 4 2019 கம்யூனல் வைஸ் வேகன்சி ஃபார் கேண்டிடேட்ஸ் அட்டெண்டிங் கவுன்சிலிங் ஆன் 2nd December 2020. யாருக்குன்னா ஸ்டெனோடைபிஸ்ட் கிரேட் 3க்கு சரிங்களா, அவங்களோட கம்யூனல் வைஸ் வேகன்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கம்யூனல் வைஸ் வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை ஃபர்தராக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா வேகன்சி எஸ்ஆன் 1 December 2020 பார்த்தீங்கன்னா 523 வேகன்சி இருக்குங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1 December 2020 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 523 வேகன்சிஸ் வந்து பேலன்ஸ் இருக்குங்க. நாளைக்கு அதாவது 2nd December 2020 மார்னிங் செஷனில் பார்த்தீங்கன்னா வரிசை எண் 588 வரிசை எண் 706 வரைக்கும் போகிறாங்க. அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா அவங்க 119 கேண்டிடேட்ஸ். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 707 826 வரைக்கும் போகிறாங்க. அவங்களுடைய அப்ராக்சிமேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 120ங்க சரிங்களா. நான் கம்யூனல் வைஸ் வேகன்சி ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன கவுன்சிலிங் நடந்துச்சுங்கிறதையும் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இதான் வந்து வேகன்சி பொசிஷன் ஆஸ் ஆன் 1 December 2020. இப்போ வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 23 அவைலபிள் இருக்குது, விமானில் 10 அவைலபிள் இருக்குது. டெஸ்டட் வீடியோ எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சுங்க. எக்ஸர்வீஸ் மேனில் 5 பேலன்ஸ் இருக்குது, பிளைண்டில் 12 பேலன்ஸ் இருக்குது, டீஃபில் 1 இருக்குது, பிளைண்டில் 1 இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் நடக்குது, இதான் வேகன்சி பொசிஷன். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கடுத்து ஜென்ரல் டான் விமன் பிஎஸ்டிஎம்மில் 8 இருக்குது, அப்புறம் பிசி ஜென்ரலில் 30 இருக்குது, பிசி விமன் 12 இருக்குது, பிசி எக்ஸர்வீஸ்மேன் 7, பிசி ஜென்ரல். நாளைக்கு பார்த்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து பிசியோட வேகன்சிஸ் நாளைக்கு கிளியர் ஆயிரும்னு நினைக்கிறேன், இந்த கண்டிஷன் நீங்கள் பார்க்கும்போது சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அவங்க ஜென்ரல் வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 63 தான் ஃபில்லப் ஆயிருக்கு, 66 இருக்குது. அதுக்கடுத்து பிசி முஸ்லீமோட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது, ஏன்னா அவங்களோட கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 71 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ எஸ்சி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு, இன்னும் 2 நாளைக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 47, 22, 5, 6, 1, 1, 15, 13, 3 இருக்குது சரிங்களா. ஸோ எம்பிசியும் நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். நியர் அபவுட் எம்பிசியோட வேகன்சிஸும் நாளைக்கு ஓடிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டியில் பொறுத்தளவுக்கு எஸ்டியிலையும் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதோட வேகன்சிஸும் அப்படி நிற்கிது ஃபில்லப் ஆகாமல். அப்புறம் எஸ்சி அருந்ததியர் வேகன்சிஸும் அதுலேயும் இருக்குங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்த பொசிஷன். 1033 வேகன்சியில் 510 ஃபில் ஆகிருக்கு, 523 வந்து அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு என்ன கண்டிஷனும் பார்ப்போம் சரிங்களா. அதுவும் இல்லாமல் நான் ஃபர்தராக அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது கேட்டகரி வைஸ் இருக்க லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்மளோட இதில் இருக்குங்க, பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும் அவங்க விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு. S3 சொல்யூஷன் சைட்லேருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபர்தர் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன்.